அல்லாஹ் தஆலா இங்க கடைசியா சொல்றது என்ன? பொறுமையாளர்களுக்கு நான் இந்த உதவியை செய்வேன், இந்த நன்மையை கொடுப்பேன், அல்லது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லல. இப்ப அல்லாஹ் சொல்றது வபஷிரி சாபிரி, பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. நன்மாராயம் சொல்லுங்கண்டா என்ன அர்த்தம்? நபியே நீங்க அவர்களின் பால் நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள், அவருக்கு நன்மையுண்டு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உண்டு, அல்லாஹ்வுடைய அருள் உண்டு. அல்லாஹ் அல் புஷ்ரா என்று சொல்வது இந்த உலகத்திலும் புஷ்ரா இருக்கிறது, மறுமையிலும் புஷ்ரா இருக்கிறது. அதான் வபஷிர் சாபிரீன். இந்த உலகத்தில் பொறுமையாளர்களுக்கு, உலகத்துல ஒரு மனிதன் பொறுமையால் தான் அதிகமான நலவுகளை பெறுகிறான். பொறுமையினால் பெறுகிற நலவுகளை விட வேறு எதனாலும் அவன் பெறுவதில்லை. அந்த அளவு பொறுமை முக்கியமானது. எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் பொறுமையான உள்ளத்தை பெறுகிறான் என்றால், பொறுமை செய்ய முடியல என்றாலும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சித்தால் அல்லாஹ் பொறுமை செய்கிற மனசை அல்லாஹ் கொடுப்பான். அது ஒரு உதவி. அல்லாட என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனா முயற்சி செய்கிறேன், பயிற்சி எடுக்கிறேன், முயற்சி செய்கிறேன், பொறுமை, கண்ட்ரோல், கட்டுப்படுத்துகிறேன், என்னால் முடியும், அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லி பொறுமை செய்கிற மனச ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி. அல்லாஹ் சொல்றான் வபஷிரி சாபிரீன். எல்லாருக்கும் அல்ல, பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். நன்மாராயம் இந்த உலகத்திலே என்ன? உலகத்தில் அந்த மனிதனுக்கு அவன் என்ன விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையில் அவன் எதை விரும்புகிறானோ அதை அல்லாஹ் கொடுப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் யார்? அந்த பொறுமையாளர்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது முசீபா, கஷ்டம், துன்பம், நோய், பிரச்சனை ஏற்பட்டால் காலு, அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்லக்கூடியவர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த ஒரு வரி ஞாபகம் இருக்கணும். இது நாங்க வாயால சொல்லிட்டு போறோம், வாழ்க்கையில இது வரணும் சகோதரர்களே. என்ன தெரியுமா? நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். ஏண்டா நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள்டா என்னுடைய விருப்பத்துல நான் வாழ இயலாது. நான் அல்லாஹ்வுக்குரியவன்டா என்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் நடக்காது. நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள்டா என்ற அதாவது நான் விரும்பின மாதிரி வாழ இயலாது, அதே மாதிரி நாங்க விரும்புறதெல்லாம் நடக்காது. ஏன்? அல்லாஹ்வுக்குரியவர், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர். அல்லாஹ் எதை நடப்பிக்கிறானோ, அல்லாஹ் எதை நடாத்தாட்டுகிறானோ அதை நாங்கள் புரிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள். நான் இதை புரிந்து கொண்டு போறேன். அல்லாஹ் ஒரு நலவத்தாரான், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லாஹு தஆலா என்ன கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்குது, சபர், பொறுமை. இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. அல்லாஹ் நல்லது தாரான், அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்கிறான், பொறுமை செய்கிறேன். இந்த ரெண்டும் தான் வாழ்க்கை. அப்ப அல்லதீன இதா அஸாபத்து முஸீபா காலு இன்னா லில்லாஹ், நாங்க இப்படி வாழ்வோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன். மரணிச்சால் அல்லாஹ்வின் பக்கம் போவோம். மரணிச்ச அல்லாஹ்வின் பக்கம் போனால் நாங்க இங்க பொறுமையாக இருந்ததற்கும் நன்றி செலுத்தினதுக்கும் கூலி அல்லாஹ் தரப்போறான். இந்த உலகத்திலையும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சுருக்கமா சொன்னாங்க, அஜபல் அம்ரில் மோமின், மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. ஏன் ஆச்சரியத்துக்குரியது? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், மோமினுடைய காரியம் எல்லாம் கைர் தான். இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் அங்க சொல்ல, நான் சோதிப்போம் உண்டு. இந்த சோதனைகளில் அவன் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான். எப்படி பாருங்க, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவனுடைய காரியம் எல்லாமே கைரா இருக்கும். இன் அஸாபத்து சர்ரா, அவனுக்கு ஏதாவது மகிழ்ச்சியான விடயங்கள் நடக்கிற பொழுது அவன் என்ன செய்யறான்? ஷக்கர், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான். பக்கான கைர் லஹு, அது அவனுக்கு கைரா ஆகி விடுகிறது. வைன் அஸாபத்து லர்ரா, ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிற பொழுது சபர், அவன் பொறுமை செய்கிறான். பக்கான கைர் லஹு, அது அவனுக்கு நலவாக ஆகி விடுகிறது. வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், இது முஃமினை தவிர வேற யாருக்கும் இது அமைவதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப பாருங்க, எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ரெண்டே ரெண்டு தீர்வு. ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, நான் பொறுமை செய்கிறேன். நல்லது நடக்குது, நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி போகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் யார்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹுல் முஹ்ததூன். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலாயிக அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருளும் மன்னிப்பும் ரஹ்மத்தும் இவர்களுக்கு இருக்கிறது, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில், அல்லாஹ் தஆலா எங்களை படைத்திருக்கிற நோக்கமே சோதிப்பதற்காக. அல்லாஹ் பல வழிகளில் நலவை கொண்டும் சோதிப்பான், அதே மாதிரி எங்கட பார்வையில அல்லாஹ் கெடுதியை கொண்டு சோதிப்பான். ஆனால் எங்களுக்கு அதற்குரிய விடியலாக ஒரு வழியாக அதை தீர்த்து கொள்கிற அந்த பிரச்சனைகள் இந்த வெளியே வர வழியாக அல்லாஹ் வச்சிருப்பது அடிப்படையான 3 அம்சங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒன்று, அல்லாஹ் சொல்கிறான் அஸ்ஸபுர், இந்த பொறுமையை கொண்டு நாங்கள் வெளியே வர வேண்டும், அல்லாஹ்விடத்துல உதவி தேட வேண்டும்.
ரெண்டாவது அல்லாஹு தாலா ஸலா தொழுகை கொண்டு வெளியே வர சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தாலா அத்தக்வா வச்சிருக்கிறான். ஒமே யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. நீங்க தக்வாவோட வாழ்ந்தால் இந்த மூன்று, முதலாவது தக்வா இறை உணர்வு, சபர், அஸ்ஸலா, இந்த மூன்றும் வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரு மனிதன் சரியாக அவனுடைய ரப்பை புரிந்து கொண்டு அவனுடைய கஷ்டங்களில் இருந்து வெளியே வருவதற்கான வழியை அவன் பெற்றுக்கொள்வான். கடைசியா ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில அல்லாஹு தாலா எப்பொழுதுமே எந்த கஷ்டத்தை, எந்த சோதனைய, எந்த பிரச்சனைய, எதை தந்தாலும் நாம் பார்க்கணும். முதலாவது தந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும். அல்லாஹ் தந்திருக்கிற அருள்களை முதலாவது பார்க்கணும். அப்ப அந்த கஷ்டம் கஷ்டமாவே விளங்காது. நீங்க உங்கள்கிட்ட 4 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை அல்லாஹ் எடுப்பான். இப்ப இந்த 4 பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருக்கிறானே என்று ஒரு மனிதன் நினைச்சால் இதுல இருக்கிற கஷ்டம் 100% 50 மாறும். இப்ப 50% தான் பொறுமை செய்ய வேண்டி வரும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கதிர ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருள்களை எப்பயுமே யோசிக்கணும். அல்லாஹ் எடுத்ததை பற்றி, அல்லாஹ் தராதை பற்றி சிந்திப்பதை விட்டு விட்டு அல்லாஹ் தந்திருக்கிறத பத்தியே நினைக்கிற சிந்திக்கிற உள்ளம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குமாக இருந்தால் அது தக்வா உள்ள இதயம். அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையில 2 விஷயம் தக்வாவோட இருந்துட்டு சபரையும் தொழுகையும் வாழ்க்கையில நீங்க விடாம கடைபிடித்தால் உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வோட உதவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அடிப்படையா சொல்றான், வமையத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா. நீங்க தக்வாவோட வாழ்ந்தால் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் ஒரு விடியலை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் உதவி தேட 2 இருக்கிறது. தொழுகையையும் பொறுமையும் விட்டு விடாதீர்கள். பொறுமை வாழ்க்கையில இருந்தா நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டீங்க, உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்வீங்க. அதே மாதிரி பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா நீங்க இபாதத் செய்யறதுல விட மாட்டீங்க, அதுல உள்ளத்தை பொறுமையா வச்சுக்கொள்ளுங்க. பொறுமை உங்களோட உள்ளத்துல இருந்தா அல்லாஹ் தார நோவினைகள் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுவீங்க. எனவே பொறுமை வாழ்க்கையின் அடிப்படை என்பதாக இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. இந்த பொறுமை இருந்தால்தான் உங்களால் வணக்கமே செய்ய முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் இந்த 3 விடயங்களை, எல்லா சோதனைகள் அடுக்கி கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக அத்தக்வா, அஸ்ஸபர், அஸ்ஸலா, இந்த 3ஐயும் எடுத்து இறை உணர்வு, அதே மாதிரி தொழுகை, பொறுமை, இந்த 3ஐயும் வைத்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகளின் பொழுது நாம் கஷ்டத்தில் அந்த பொறுமை செய்வதையும் தாண்டி ஒரு அடிப்படையான இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது. எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமை செஞ்சு பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதை மறந்துடக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணத்தை போட்டு சொல்லுங்க சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் செஞ்சாங்க, எல்லா பிரச்சனையும் செஞ்சாங்க. ஆனா கால் வீங்கிற அளவுக்கு தொழுகிறத அவங்க விட இல்லை. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷக்கூரா. அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கணும். ஆனா கல்பு முழுக்க பொறுமை இருந்தது, வாழ்க்கையில நன்றி செலுத்தின உணர்வு இருந்தது. அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே பொறுமையாக இருக்கிற உள்ளம் செயல்களில் நன்றி செலுத்துகிற உணர்வையும் செயல்பாட்டையும் வெளிப்படுத்துகிற பொழுது அல்லாஹ் இன்னும் அருளை தருவான். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். உயிர் சேதம் என்பது அல்லாஹ் நீங்க நெருக்கமாக இருக்கிற பலரை உங்களோட வாழ்க்கையில நல்லா எடுத்திருப்பான். இது ஒரு பெரிய சோதனை. நெருக்கமா இருக்கிற பலரை அல்லாஹ் எடுத்திருப்பான். இது அந்த குறித்த மனிதனுக்கு யாரை அதிகமாக நேசித்தாரோ அந்த நேசிக்கப்பட்டவர் உலகத்தில இருந்து எடுக்கப்பட்டால் அந்த நேசிக்கக்கூடியவர் ரப்போடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பரிசீலிக்கிறான். உண்மையா ரொம்ப கடுமையா நேசிச்ச ஒரு பிள்ளையை இழக்கும் பொழுது அவனோட உண்மையான ஈமான் வெளிப்படும். ரொம்ப அதிகமா நேசிச்ச மகனை, மகளை, மனைவிய, உம்மாவை, வாப்பாவை இழக்கிற பொழுது அவனோட உள்ளத்தில இருந்து வாயால, சில பொழுது வாயால பேசிட்டு போவாங்க. வாயால பேசுறதும் இருக்குது, உள்ளத்தால பேசுறதும் இருக்கு. வாயால பேசுறா சில நேரங்கள்ல உண்மையிலே உங்களோட கடுமையான கோபத்திலையும் வெறுப்பிலையும் இவனெல்லாம் ஒரு மனுஷனாண்டு நினைக்கிறவன் கூட உள்ளத்துல பேசும் பொழுது, பாத்தீங்களா உங்களை பார்க்காம எவ்வளவு நாள், 10 நாளா உங்களை பார்க்கவே இல்லை, ஒரே கூட நினைப்புலதான் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிடும். இது வாயால சொல்றது, இது முனாஃபிக் தனம். பேசும்போது அப்படி பேசலாம், யாருக்கும் எதையும் பேசலாம். மனசுல இருந்து பேசுறாங்களா? இல்ல. அதாவது வாயால பேசுற வார்த்தைகள் வேறு,
உள்ளத்தில இருந்து வாயால பேசுறது வேறு. ஒரு உண்மையாக ஒருவரை நேசிக்கிறது வேறு, உள்ளத்தால நேசிக்கிறது வேறு. உண்மையிலேயே ஒருவரை நீங்கள் நேசித்து, அளவு கடந்து நேசித்து அவரை நீங்க இழந்துட்டீங்கண்டா நீங்க இந்த நேரத்துல ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுறீங்க. நீங்க அவர் அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரொம்ப நேசிச்சாங்க, பிள்ளைகளை நேசிச்சாங்க. பிள்ளைகள் எடுக்கப்படுகிற பொழுதும் ரசூலுல்லாஹ் பொறுமையாக இருந்தார்கள். மனைவி மரணிக்கிற பொழுதும் பொறுமையை கடைபிடித்தார்கள். இப்ப ஒரு மனிதன் தான் நேசிக்கிற ஒருவரை இழக்கிற பொழுது, மரணம் வந்து விட்டால், தாயோ தந்தையோ, சில பொழுது தந்தையினுடைய அந்த அன்பினால், தாயினுடைய அன்பினால் அந்த அன்பு தாங்கி அவர்கள் மரணிச்சதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுகிற, அல்லாஹ்வுக்குடைய அந்த கதிரை பொருந்தி கொள்ளாமல் பேசுகிற மனோநிலையில் அவன் இருந்து விட்டால் இவன் அங்கே அல்லாஹ்வுடைய சோதனையில் அவன் ஃபெயில் ஆகிறான். எப்படி? நிறைய பேர் அதாவது நேசத்துக்குரியவர்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் முதல் கட்டத்துல புலம்புவாங்க, முதல் கட்டத்துல சொல்லிடுவாங்க, நிறைய வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் பார்க்கிறான் எப்படி இந்த மனிதனுடைய நிலை இருக்கிறது. இந்த மனிதன் நான் தீர்மானிச்ச என்னுடைய கதிரை இவன் பொருந்திக் கொள்கிறானா அல்லது இவன் அதற்கு எதிராக பேசி விடுகிறான். இவன்ட மனோநிலை எப்படி இருக்குது? அல்லாஹ் அது சோதனையா வச்சிருக்கிறான். இப்ப நாங்க அல்லாஹ்க்கு வேற ஆளே கிடைக்கலையா, இவங்களையா நான் எந்த உயிர் எடுத்திருக்கலாமே, அல்லாஹ்க்கு தெரியாது அவங்களோட உயிர் எடுக்கணுமா அவங்களோட உயிர் எடுக்கணுமாண்டு. அல்லாஹ்ட கதிர் எப்படி இருக்குன்னு அல்லாஹ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு நிலை வந்து வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைகள் இன்னைக்கு ஈமான் இல்லை என்றா வாயால வார வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணியை கடந்து போறாங்க. அந்த பெண்மணி கபர் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க, அழுது கொண்டிருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயம் சொன்னாங்க. இத்தகில்லாஹ வஸ்பிரி, இத்தகில்லா வஸ்பிரி, அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹ்ட தண்டனை அஞ்சி கொள்ளுங்க, அழாதீங்க, வஸ்பிரி பொறுமையா இருங்க. ரெண்டு விஷயம், இறை உணர்வோடு தக்வாவோடு இருங்க, அல்லாஹ் அஞ்சி கொள்ளுங்க, அல்லாஹ்ட தண்டனை அஞ்சி கொள்ளுங்க, வீணாக அழ வேண்டாம், ரெண்டாவது பொறுமையா இருங்க. அந்த பெண்மணி உடனே சொன்ன வார்த்தை என்ன? அந்த அந்த அதாவது இழந்த மகனோ மகளோ இழந்தவரை அவர் நினைச்சு அழுது கொண்டிருக்கிற பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொறுமையாயிருங்க, தக்வாவோட இருங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க. அப்போ உடனே அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்க்கு? இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப்பி முஸிபத்தி, இலைக்க அன்னி, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எந்த கஷ்டத்தை போல உங்களுக்கு ஒண்ணு வரையிலையே அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் இந்த பெண்மணி வந்து இந்த நேரத்துல அந்த மனோநிலை எப்படி இருந்தது, நொந்து போய் இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து பொறுமை செய்ய முடியாம வந்த வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒண்ணு பேசினால் மீண்டும் அதிகமா அந்த பெண் பேச வாய்ப்பு இருக்குது. அதனால ரசூலுல்லாஹ் அப்படி அமைதியா கடந்து போயிட்டாங்க. திரும்ப அந்த பெண்மணிக்கு கேள்விப்படி ரசூலுல்லாஹ் ஓடி வந்து, நீங்க ரசூலுல்லாஹ் எனக்கு தெரியாது அதனால அப்படி பேசிட்டேன்னு சொன்ன போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னம ஸப்ர் இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது கஷ்டம் துன்பம் சோதனை ஏற்பட்ட முதல் இடத்துல வரணும், முதல் கட்டத்துல வரணும். எல்லாம் பேசுறதெல்லாம் பேசி போட்டு, கதைக்கிறதெல்லாம் கதைச்சு போட்டு, சொல்றதெல்லாம் சொல்லி போட்டு என்ன செய்ய பொறுமையா இருப்போம் என்றா பொறுமை இல்லை, அது பொறுமை அல்ல. பொறுமையுடைய எல்லையை தாண்டிட்டீங்க, பொறுமை அந்த எல்லைக்குள்ள வரணும். நான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்க்குரியவர்கள் தான், அல்லாஹ்வின் பக்கம் தான் போக போறோம். இந்த மனோநிலையில் இருந்திருந்தா என் வாப்பா இழந்துட்டோம், எங்கட அம்மா இழந்துட்டோம், மகன் இழந்துட்டோம், மகளை இழந்துட்டோம், நாங்க எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் எடுக்கிறதுல ஏதோ நான் அறியாத ஒரு கயிறு இருக்கிறது. சில பொழுது 5 வயசுல ஒரு பிள்ளை மரணிக்கிறார், 5 வயசுல பிள்ளை மரணிக்கிறார், அறிவு தெளிவு இல்லாத வயசுல மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல அந்த பிள்ளை சொர்க்கவாதியாக இருக்கலாம், ஏன்னா தெளிவில்லாத அந்த ஒரு நிலையில மரணிக்கிறார். இதே பிள்ளை வளர்ந்து 35 வயசுல ஒரு காஃபிராக ஒரு பாவியாக மரணிச்சு நரகம் போகக்கூடியவராக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எதிலே எடுக்கிறான் என்றால் அதுல நாம் அறியாத ஒரு கயிறு அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த நேரத்தில் நாம் பொறுமை செய்ய வேண்டும். அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக மனிதனை படைத்திருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள், யாராவது ஒருவர் நேசத்துக்குரியவர் மரணிச்ச உடனே நாங்க அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது கூடாது. அதே நேரம் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளை சொல்லுவது, அதே மாதிரி இல்லாத நாங்க கேட்க முடியாத அகீதாவுக்கு முரணான வார்த்தைகளை சொல்லுவது கூடாது. அந்த நேரத்தில் எங்களோட உள்ளத்துல வர வேண்டியது என்ன?
நாங்க எல்லாம் முன்ன பின்னதான் நாங்க அல்லா இடத்துல போறோம். இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தார விஷயம். எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையில இருந்தால் அவர் சித்தி அடைந்து விட்டார், அவர் பாஸ் ஆகி விட்டார். அப்படி இல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டார் என்றால் அந்த இழப்பு அவருக்கு இழப்பாக மாறி அவர் மனோநிலையில் அவருடைய அந்த 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 சந்தர்ப்பத்தில் அவர் அல்லாஹுடைய அந்த அந்த சோதனையை புரிந்து கொள்ளாமல் அவருடைய வாழ்க்கையில் அங்கே தோற்று போகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இழப்புகளின் பொழுதும் அல்லாஹுடைய உதவியை பெறலாம், இழப்புகளின் பொழுதும் அல்லாஹ்ட உதவியை பெறலாம். அங்கே பொறுமையும் அந்த உணர்வும் எங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் எடுத்தது அதுல ஏதோ ஒரு வகையில கயிறு இருக்கும். நாங்க எல்லோருமே அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடியவர்கள். இதுல ஏதோ ஒரு நலவு இருக்கும், நான் அறியவில்லை, எனவே நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுமை செய்தால் அந்த நேரத்துல நீங்க ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹ் தருவார். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். நீங்க சபரை கொண்டு உதவி தேடுங்க. சபரோட இருந்துட்டு யா அல்லாஹ் நான் சபரோட இருக்கிறேன் யா அல்லாஹ் என்ற நீ எடுத்து விட்டா யா அல்லாஹ் நான் சபரோட பொறுமையோட இருக்கிறேன் யா அல்லாஹ்னு நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க, அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் உதவி தேட சொல்றான். தொழுதுட்டு அல்லது தொழுகையில நீங்க உதவி தேடுறத போல பொறுமையாக இருந்துட்டு நீங்க உதவி தேடுறதுலையும் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்ட உதவியப்படுற சந்தர்ப்பமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கின்றான், وَلْنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. சமராத்னு சொன்னால் பழங்கள். அதே மாதிரி பழங்கள் என்று சொல்கிற பொழுது வேறு, அதாவது உண்ணுகிற உணவு, எங்களுடைய தானிய வகைகள், மரக்கறி, எந்த ஒரு விளைச்சல் இது எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ள வரும். இதை அல்லாஹ் குறைப்பான். இது செய்யறவங்களுக்கு, அதாவது யார் விவசாயம் செய்யறாங்களோ அல்லது யார் இதை உட்கொள்கிறார்களோ புசிக்கிறார்களோ இதையும் அல்லாஹு தாலா குறைப்பான். இது அல்லாஹுடைய சோதனை. எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சில பொழுது சிலதை அல்லாஹு தாலா உங்களுடைய விவசாயத்தில, விளைச்சல் நிலத்தில, உங்களோட பொருளாதாரத்தில அல்லாஹு தாலா சோதனை உண்டு பண்ணுகிறான். இப்படி அல்லாஹு தாலா சொல்லி போட்டு கடைசியாக சொல்கிறான், வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு. பல்ல ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்றான். இந்த எல்லாத்தையும் சொல்லி போட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றது வபஷிரி சாபிரீன். யாரு சாபிரீன்? யாரு? பொறுமையாளர்களுக்கு. இப்ப அல்லாஹ் சொல்ல இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் வபஷிரி சாபிரீன்னு சொல்றான். இந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வேன்னு சொல்ல இல்லை, முன்னால சொல்றான் உதவி தேடுங்க.